இன்றைக்கு ஆண்டவருடைய வசனத்தை கேளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் பசியா இருந்தேன், தாகமா இருந்தேன், கட்டுடனா இருந்தேன், வியாதியா இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, தண்ணி கொடுத்தீங்க, இல்லை பேசுனீங்கல்ல, எனக்கு தான் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்கிறார். அல்லேலூயா! எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியான செய்தி பாருங்க. ஒருவேளை நான் பரலோகம் சென்ற பிறகு ஆண்டவர் நம்மளை வரவேற்று மகிழ்ச்சியோடு சொல்லும்போது, மகளே மகனே எனக்காக இந்த பூமியில் நீ இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன் என்று சொன்னால் நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் பாருங்கள். ஆண்டவர் பாராட்டு கேட்டால் எவ்வளோ, இப்போ நம்ம ஒருத்தர் பாராட்டினா இதை நீங்கள் ரொம்ப நல்லா செஞ்சீங்கன்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சி, மனம் மகிழ்கிறது. அவங்கள ஒருத்தரை பாராட்டுறோம், சொல்கிறோம், நேராக சொல்கிறோம், இதை நீங்கள் ரொம்ப நல்லா இந்த காரியம் செஞ்சீங்கன்னு நம்ம சொன்னால் நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சி. அது தேவன் சொன்னால், நம்மை பார்த்து ஆண்டவர் சொன்னால் அது எவ்வளோ, வெல்டன் மை சர்வெண்ட் என்டர் இன்டு த கிங்டம் அப்படின்னு சொல்லுவார். நல்லது உண்மை உத்தமமான ஊழியக்காரனே உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போது அது எவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு செய்தி, எவ்வளோ ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு வரவேற்பு, ஒரு பாராட்டுதல் என்பதை நீங்கள் தயவு செய்து யோசித்து பாருங்கள். எனவே இந்த நாளில் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக நான் சொல்கிறேன், நம்முடைய சபையில் ஒவ்வொருத்தரும் ஊழியத்திற்காக, சபைக்காக, ஆத்ம ரட்சிப்புக்காக, பிறருக்கு நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். சின்ன ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கா பண்ணுங்க, சின்ன உதவி பண்ணுன்னா பண்ணுங்க. உங்களுடைய உள்நோக்கம் அவங்க கர்த்தருக்குள் கொண்டு வர்றதுக்காக. அவங்கள விட்டு ஜெபம் பண்ணுங்க, பேசுங்க, அவங்களுடைய பிரச்சனையில் பங்கு பெறுங்க, அவங்களுடைய மனக்கவலை நேரத்தில் போய் ஆறுதல் சொல்லுங்கள். இது செலவில்லாத காரியங்கள். அதையும் தாண்டி சின்ன ஹெல்ப்பு நமக்கும் தேவை இருக்குதான், ஒரு சின்ன உதவி செய்யுங்கள். அல்லேலூயா! நம்முடைய சபையிலிருந்து பிரிந்து போன ஒருவர், ரொம்ப நாள், இதெல்லாம் பழைய கதை, மாடி மேலே ஓலைக்கொட்டா போட்டப்போ ஏமலை கூச்சிட்டு போனார். அதுக்கப்புறம் சந்திக்கல, பரவாயில்ல, சரி அதெல்லாம் விட்டாச்சு. 2 நாளுக்கு முன்னாடி சென்னையில் நான் இப்போல்லாம் பஸ் அசோக் பில்லர் தான் நிற்கிது, நம்ம ஈஸியாரெலாம் ஏறினேன், அவரும் ஏறினார். உடனே நான் அவருக்கு சேர்த்து டிக்கெட் எடுத்துட்டேன். மகாலிபுரத்துக்கு தானே 2 பேரும் அங்கே தானே வரப்போகிறோம். நான் டிக்கெட் எடுத்துட்டேன். டிக்கெட் எடுத்து ஒரு டிக்கெட் அவர்கிட்ட கொடுத்துட்டு ஒன்று நான் வாங்கிட்டு, அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அன்றைக்கி தான் என்கிட்ட பேசினார். அது எனக்கு சந்தோஷம். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த அவர் பேசினது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, நம்மளால் சின்ன பெரிய காரியம் என்று நான் சொல்லவில்லை, வெரி ஸ்மால், ரொம்ப சின்ன காரியம்தான், ரொம்ப சின்ன விஷயந்தான். நீங்கள் வாங்க பிரதர் ஒரு காஃபி சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு பிஸ்கெட்டு, பட்டர் பிஸ்கெட்டு, காஃபி வாங்கி கொடுத்து அவங்கள நீங்கள் உண்மையில் இப்போ நீங்கள் அன்பு செலுத்தி ஒரு சின்ன ஒரு இணைப்பு வச்சு பாருங்களேன், அதில் எவ்வளோ காரியங்கள் அடங்கியிருக்குது. கொடுத்துட்டு நீங்கள் பேசி பாருங்களேன், அவங்களுடைய மனம் மகிழ்ச்சி அடையும், கண்டிப்பாக மகிழ்ச்சி அடையும். பசி உள்ளவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பேசி பாருங்களேன், அதில் தான் ஒரு பெரிய ஆண்டவருடைய அந்த உண்மையான அர்த்தம் அடங்கியிருக்குது. பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுக்கென்று முழுவதும் 100% உங்களுக்கென்றே வாழாமல், உங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு சிறு பகுதியிலே நேரத்திலே பிறருக்காக நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளில் விரும்புகிறார். அப்படி வாழும்போது உங்களுக்கு அந்த சன்மார்க்கர் கொடுக்குற தண்டனை உங்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் கொடுக்க மாட்டார். நிறைய வசனங்கள் உண்டு, நான் கோடிட்டு ரெஃபரன்ஸ் காட்டி அதெல்லாம் இப்போ நான் முடிக்கிறேன். யாரையா பரிசுத்தவான்? சன்மார்க்கர் நல்ல அந்த தண்டனை பெறாத பரிசுத்தவான் யார்? தண்டனை பெற பரிசுத்தவான் இருக்காங்க, சிக்ஷையால தண்டனை பெறாத பரிசுத்தவான்கள் யார் அல்லது தேவ மக்கள் யாருன்னா, பிறருக்காக நேரத்தையும் தன்னுடைய பிரயாசத்தையும் காரியங்களையும் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் தண்டனை கொடுக்க மாட்டார். அல்லேலூயா! நான் ரொம்ப இந்த வசனத்தை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ந்து சொல்லுகிறேன். உங்கள் மூலமாக யாராகிலும் சிலர் ரட்சிப்பு அடைய வேண்டும், பயன்பெற வேண்டும், நன்மை பெறணும், சந்தோஷம் அடையணும். உங்களால் இவருக்கு இடையூறு இருக்கிற சந்தோஷம் அடையணும், மகிழ்ச்சி அடையணும். அல்லது உங்களால்
சிலர் ஏதாவது ஒரு வகையில் நன்மை அடைய வேண்டும். இவர் தாங்க இந்த நன்மை எனக்கு செஞ்சார்னு அவங்க சொல்லணும்னு நினைக்கணும். அது எந்த கோணத்தில் ஆக்கிலும் இருக்கலாம். அவரை கிறிஸ்துவண்டை நடத்துங்க, ஆண்டவருடைய காரியத்தை செய்யுங்கள். உங்களுக்கு ஆண்டவர் சிற்சியிலிருந்தும் தண்டலிலிருந்தும் விடுதலை அளிப்பார். இந்த இப்போது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி மேபி இன்னைக்கு 25 தானே, ஆமாம் 25ன்னா அடுத்த சண்டே தான் இதில். ஸோ நீங்கள் இப்பயே பின்னால் இருக்கு, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஒவ்வொருத்தரும் ரொம்ப எடுத்துகிட்டு போகாதீங்க, ஒரு 10-20 15 அது மாதிரி எடுத்துகிட்டு போங்க. அதையே கரெக்டாக கொடுத்தா போதும். வீட்டில் வீணடிக்காமல், வீட்டில் மூலையில் தூக்கி போடாமல், அந்தந்த ஏரியாவில் காரணை பகுதி, இங்கே மாதாக்கள் தெரு பகுதி, அப்புறம் நம்முடைய சகோதரிகள் இருக்கிற அந்த ஏரியா, இங்கே உள்ள மத்திய ஏரியா, டிகேஎம் ரோடு, இந்த பக்கம் கோலம் சாலை, அங்கே பீச்சு சைடு, அப்புறம் திருக்குள வீதி அம்மா இருக்காங்க, இதில் நம்ம சுருதிப் ஹாஸ்பிட்டலண்ட அந்த மாதிரி ஏரியா, இப்படி நம்ம அதே மாதிரி சாலங்குப்பம் பகுதி, இந்த மாதிரி நீங்கள் அங்கங்கே இருக்கிறவங்க, அஃப்கோர்ஸ் நம்முடைய இதில் நிர்மல் இருக்கிறாங்க அந்த ஏரியாவில், நீங்கள் ஒரு 10 பேர் கொடுங்க, ஒரு 5 பேர் கொடுங்க, உங்களுக்கு எத்தனை பேர் கொடுங்க, கொடுத்து அவங்களுக்கு நீங்கள் அழைப்பு கொடுங்க. நீங்கள் கொடுத்த ஹேண்ட்பிளஸால் அழைக்கப்பட்டு வந்த ஒரு சில வந்தால் நீங்கள் அவங்கள பார்த்து முதல்ல சந்தோஷப்படுங்க. கர்த்தர் சந்தோஷப்படுவார், நானும் சந்தோஷப்படுவேன், நம்முடைய சபையாரும் சந்தோஷப்படுவாங்க. இவர் பிரயாசத்தினால் வந்த ஆத்துமா என்று அவங்க கர்த்தருடைய அந்த சாட்சியை கேட்கட்டும், வசனத்தை கேட்கட்டும், ஆண்டவரை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம் எல்லாரும். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே அற்புதங்களை செய்கிறவராக இன்றைக்கும் அவர் அற்புதத்தின் தேவனாகவே இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றியப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கே நன்றி, உமக்கே மகிமை. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் எங்கள் மத்தியிலே பெரிய காரியம் செய்து கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எஸ் லார்ட், எஸ் லார்ட். நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம், உமக்கே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எனக்காய் பேசிட நாவு வேண்டும்,